அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். ராமனுடைய பொற்பாதத்தை யான் அடையும் புண்ணியத்தை அருள்வீர் என்று பரதன் மக்களை கேட்டுக்கொள்ளுதல். பாடல் எண் 1054. அற்புத நன் மகன்கான அருமன்பால் விரைவீரே, உற்பத்தி செய்பணியால் உயர்ந்தோன் கண்டு உயர்வீரே, பொற்பதமே யான் சேரும் புண்ணியமும் அருள்வீரே, நற்புத்தி கொண்டவரே நாடுவீர் என்று உருகினனே. இதுவே 1054வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். அற்புத நன்மகன்கான அருமன்பால் விரைவீரே என்ற முதல் வரிக்கான விளக்கம். அன்பு மிகுந்த கோசல நாட்டு மக்களே, ராமன் மிகவும் அற்புதங்களை செய்வதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தவன். அத்தகைய அற்புதங்களை செய்ய வந்த அந்த நன்மகனாகிய நல்ல மகனாகிய ராமனை காண்பதற்காக உங்களுடைய உள்ளத்திலே, உங்களுடைய அருமையான அன்பு மிகுந்த உள்ளத்திலே கொண்டிருக்கக்கூடிய பெரும் அன்பினால் நீங்கள் உங்கள் பணியை செய்வதற்காக விரைவு கொள்வீர். உற்பத்தி செய்பணியால் உயர்ந்தோன் கண்டு உயர்வீரே. நீங்கள் விளைவிக்கின்ற உங்களுடைய பணியின் பங்களிப்பினால் உயர்ந்த உள்ளம் கொண்டவனாகிய ராமனை கண்டு அதன் மூலமாகவே நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலும் பெரும் உயர்வினை அடைவீர். பொற்பதமே யான் சேரும் புண்ணியமும் அருள்வீரே. ராமனுடைய பொற்பாதத்தை யான் சென்றடையக்கூடிய பெரும் புண்ணியம் என்கிற மேன்மை நிலையினை நான் அடைவதற்கு நீங்கள் அருள் புரிவீர். நற்புத்தி கொண்டவரே நாடுவீர் என்று உருகினனே. நல்ல உள்ளம் கொண்ட கோசல நாட்டு மக்களே, இதையெல்லாம் செய்வதற்காக நீங்கள் விருப்பம் கொண்டு இந்த பணியிலே இணைந்து செயல்படுவீர் என்று அன்போடு உள்ளம் உருகி போய் பரதன் பேசினான். இதுவே 1054வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 1055வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.